How are you notifying? ஜாலியா பேசுங்க, மனசுல என்ன இருக்கோ பேசுங்க. அது No சொல்லவே problem. அது மட்டும் உங்ககிட்ட ப்ளீஸ் மா சொல்லாத. வேண்டாம், ரொம்ப ஜாலியா பேசுவேனா. You're a different mother and a different grandmother, no? பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது நீ பாத்திருக்கியா? ஆமா. அவ டாட்டர் எல்லாம் ஏஞ்சல். சொன்னம்மா இதெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அவ கெட்டு போயிடுவாங்க. லக்ஷ்மிமா பாயிண்ட் பிளாங்க் இல்ல, கன் எடுத்து அப்படி வச்சு டொங்குன்னு அடிச்சிடுவாங்க. வெரி ஸ்வீட். நோ, கன் வச்சு சுடுவாங்க, பட் வெரி ஸ்வீட். நீங்க சோடா யாராவது குடிச்சு பாத்திருக்கீங்களா? அவர் அப்படி எடுத்தாருமா, ஒரு ஸ்ட்ரா போட்டாருமா, அப்படின்னாருமா, சோடா முடிஞ்சிருச்சு. கடவுளே, எந்த ஸ்டேட்ல இருந்து அடி வாங்க போறேன்னு தெரியல. இல்ல இல்ல, ஸ்ரீ வித்யா ஓ அவங்க கண்ணு தான் நடிப்பு. இப்ப நிறைய பேருக்கு கண்ணு நம்ம குழி தோண்டி தேட வேண்டியதா இருக்கு. இது தேவையா? நான் ஸ்ரீ வித்யா அம்மா பத்தி மட்டும்தான் நான் கேட்டேன். ஆமா. அதை பத்தி சொல்லுவேன். அது உன் கண்ணு இருக்கே டிடி. போலின்னு சொன்னேன், காதல விழுந்ததா அது வேணும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. கேட்டுச்சா? பவ்யமா இரு. நான் சொல்ற பேச்சு கேட்கணும், சிரிக்க கூடாது. அப்ப நீ அடி வாங்க போற. சாரி சார். நான் கேட்பேன், நான் நடிக்கிறேன், நான் ஆஃபீஸ் பார்த்துக்கிறேன், வீடை பார்த்துக்கிறேன், அவருக்கு லஞ்சு, அது சாப்பாடு எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஷூட்டிங்கில் போகிறேன். இந்த ஹேரை வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இவ்வளோ அழகாக தான் கேட்கும். அழகாக தான் இருக்கு அது கேட்கும்போது. If acting is mountain வச்சுக்கோங்களேன், she is Mount Everest for me. There's nobody else who's better than her is what I personally feel, and I love her from the core of my heart, and I love her, I respect her, I always want to see her win, and that is my most favorite Radhika ma'am. How are you ma'am? Good Didi. How are you notifying? எப்பவுமே இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொல்லுவோம் ஆக்டர்ஸ் கிட்ட, ஏன்னா ஜாலியா பேசுங்க, மனசுல என்ன இருக்கோ பேசுங்க. அது சொல்லவே அது மட்டும் உங்ககிட்ட ப்ளீஸ் மா சொல்லாத. வேண்டாம், ரொம்ப ஜாலியா பேசுவேனா. ஃபில்டர் போடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறோம், ஃபில்டர் போடுங்க மேடம். ஏன்னா நானும் ஸ்ரீபிரியா நேற்று ஒரு விழாவில் கலந்தப்போ ஏறப்போ வந்து ஸ்ரீபிரியா என்னை பார்த்து சொல்லிட்டு போகுது. அது வந்து அது எப்படி மேம் எல்லாருமே உங்ககிட்ட வந்துட்டு கரெக்டா மாட்டுறாங்க? ஏதோ கொடுத்து வச்சு காலையிலே வேண்டிக்கிட்டாங்க போல இருக்கு, அப்படியே வந்து நிற்பாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது சரி ஒரு சில விஷயங்கள் தான் சொன்னோம், ஒன்றும் மாற்றுறதுல என்ன இருக்கு மாதிரி எதுவும் அதெல்லாம் கிடையாது, லவ் தான். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து டிடி ப்ரமோட்ஸ் அங்கே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தாய் கிழவி நான் வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம். ஸோ மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிட்டு குவிக் கொஸ்டின்ஸ் தான் மேம். ரொம்ப அப்படியே பயங்கர ஃபிலாசபிக்கலான கொஸ்டின்லாம் என்கிட்ட இல்லை மேம். நான் நிறைய பேசிட்டேன், வாய் வலிக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போவோம். நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணுவீங்களா, நீங்கள் கோ வித் த ஃப்ளோ கேர்லா? நான் இது வரைக்கும் நல்லா பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே நடந்ததில்லை. அதை ஃப்ளோ அதுவும் எடுத்துக்கும், அந்த ஃப்ளோலே போகிறது தான். அப்படிதான் எப்பவுமே பிளான் பண்ணி என் லைஃப்பில் எதுவுமே நடந்ததில்லை. நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி நடக்காமல் போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்க்கு அப்புறம் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்களா? பிகாஸ் லைக் நவ் யூ ஸ்பீக் ஸோ மெச்சூர்லி, இதெல்லாம் இருக்குது. பட் வென் யூ entered இல்ல வெரி யங், அப்ப எந்த விதமான பிளானும் இல்லாம கூட வந்திருக்கலாம். பட் மிட்வேஸ் ஏதாவது ஒரு பிளான் எங்கேயாவது இருந்து? மேக்ஸிமம் என்ன பிளான் பண்ணுவேன், இன்னைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், அது மட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக நடந்துடும். அது கூட என் காஸ்டியூமர் ஏதாவது தப்பாக தைச்சிருப்பான், அந்த ட்ரெஸ் அப்படி கிழிச்சு திருப்பி தை அப்படின்னா அவ்வளோதான் பிளான். அவ்வளோதான் பிளான். லைஃப்ல நமக்கு கண்ட்ரோல் இருக்கிற ஒரே விஷயம் நம்ம முடி. ஆமா, அது மட்டும் தான் நம்ம பேச்சு கேட்கும், அது பாட்டுக்கு வளரும். எனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுவங்க டக்குன்னு கட் பண்ணிடுவேன். தட் இஸ் மை ஒன்லி கண்ட்ரோல். மீதி எதுவுமே நம்ம கையில கிடையாது. எல்லாம் ஏதோ ஒன்று அது கையில இருக்கு. One thing that relaxes you, one thing that stresses you. Relaxes me. I usually வந்து நான் எங்க போனாலும் நான் தான் அடுத்தவங்களுக்கு ரிலாக்ஸ். அது மட்டும் இல்லை, I always believe, எனக்கு ஒரே ஒரு பிலீஃப், இப்போ நீ உன் லைஃப்பில் உனக்கு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன ஞாபகம் வச்சுப்ப? ஏதோ ஒரு நல்ல இன்சிடென்ட்.
நாங்க எப்படி சிரிச்சோம், ஆமா சுனாமி வந்தப்ப நீ எப்படி அழுத, மேம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மேம், நான் வீட்டுக்கு போறேன் மேம், நீ எப்படி அழுதியோ, அதெல்லாம் தானே ஞாபகம் இருக்கும். சுனாமியை விட்டு நீ எப்படி அழுதங்கிறது தான் மேட்டர். ஓகே, ஸோ அது இப்போ நம்ம சிரிக்கிறோம் அதை பற்றி. ஸோ ஐ பிலீவ் என்னுடைய மோட்டோவை நீங்கள் நம்ப மாட்டேன். நான் சினிமாவுக்கு வரப்போகும்போது என்ன ஒரு 15-16 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வந்து ஐ ரோட் லாஃப் வைல் யூ கேன். ஸோ ஐ பிலீவ் தட்ஸ் தி ஒன்லி திங் ஐ ட்ரெஷர் அ லாட். எங்கே போனாலும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போம். என்ன பிரச்சனை வரப்போ வந்து பார்த்துக்கலாம். வரப்போகும்போது பட் என்ன மாதிரி டஃப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஐ கேன் பி வெரி லைக் தட். You can change level. Yeah, become tough. Because you லைக் know, ஆக்டிங். yeah. நல்லா சிரிச்சிட்டு இருப்பேன். ஷார்ட்டுக்கு போனால் இவ்வளோ சீரியஸாக நான் நடிப்பேன்னா அவங்களுக்கே சந்தேகம். என் கூட நடிச்ச ஒரு ஹீரோ கேட்டு அது என்ன இப்போ நீ மட்டும் கரெக்டாக நடிக்கிறேன்னு, அதுக்கு தானே வந்திருக்கோங்க. சிம்பிள் லாஜிக். எதுக்கு வந்திருக்கோம்? நடிக்க வந்திருக்கோம், அவ்வளோ. But one memory, I mean not memory, one thing Manobala sir told me about, you know, when you're not, நீ ராதிகா மட்டும் எடுத்துக்கோ, you know how he talks, no? ஐயோ ராதிகா அவ்வளோ எல்லாம் டீசெண்டாக பேச மாட்டான். ஸோ அவள் வந்துட்டு she'll fall down. நம்ம ஐயோ இதுக்கு மேலே என்ன பண்ணுவா, அவள் எப்படி தான் வாய்ப்பு அப்படின்னு நினைக்கும்போது she'll come up with things, you know, that is one thing. அது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை, அது நான் வந்து அந்த அம்மா கிட்ட மட்டும் பார்த்து அப்படி நான் வியந்திருக்கேன். when he said no, நீங்கள் யாருமே இல்லை, it was not a interview, it was a very private thing, and அப்போ அந்த முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு பெருமை. he was so proud of you, and you know you. And I also remember when Ryan was born, you had a very tough time, and you know I remember you telling things, and adilirundella when you reel out and come, ippo if you think back, how proud are you? Proud? Why should I feel proud about myself? I'm a survivor. Mm-hmm. What is one thing you're proud about yourself then? My children. Oh. And my little girl, Radhya and Tarak. அப்படியே மாத்திட்டாங்கல்ல அவங்க. you're a different mother and a different grandmother, no? ஐயோ ரேன் சொல்லமா இப்படியெல்லாம் என்ன வந்து கொஞ்சவே இல்லம்மா. Worst grandmother, like you're too nice to them. That's what Ryan says. என்னெல்லாம் இப்படி பண்ணவே இல்லை, நாளா ஏதாவது தப்பு பண்ணா I was like, பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது நீ பாத்திருக்கியா? மா அது உலகம் மகா கேஸ். அது அவ டாட்டர் எல்லாம் ஏஞ்சல். சொன்னம்மா இதெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அவ கெட்டு போயிடுவாங்க. Okay, next one. Okay, stresses you, irritates you or something like irritate is when people don't do their அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை செய்யாமல் இருந்தா நான் கேட்பேன், நான் நடிக்கிறேன், நான் ஆஃபீஸ் பார்த்துக்கிறேன், வீடை பார்த்துக்கிறேன். சொன்னால் என் வீட்டுக்காரர் வந்து இப்போ என்ன சொன்னார், எனக்கு தண்ணி வச்சுட்டாங்களா, எனக்கு வந்து காஃபி வச்சுட்டாங்க, ஃப்ளாஸ்கில் வச்சுட்டாங்களா, எனக்கு அண்டா வச்சுட்டாங்களா, குண்டா வச்சுட்டேன், எல்லாம் கேட்பார். அவருக்கு லஞ்சு அது சாப்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஷூட்டிங்கில் உட்காரும்போது இந்த ஹேரை வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், வேறு எதுவுமே இல்லையே உங்களுக்கு, இந்த காஸ்டியூம் உங்களுக்கு ஒழுங்காக தைக்கிறது இல்லை, என்ன பிரச்சனை அது மட்டும் சொல்லுங்கன்னு இவ்வளோ அழகாக தான் கேட்பேன். அழகாக தான் இருக்குது அது கேட்கும்போது. ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஸ்ட்ரெஸ்ஸஸ். யா ஃபார் மீ நாட் ஓன்லி திஸ், ஷூட்டிங்கில் டயலாக் பேச போகும்போது, சீனில் இன்டராக்ட் பண்ண போகும்போது, ஐ லைக் அ லாட் ஆஃப் இன்டராக்ஷன் ஆர்டிஸ்டோட. ஸோ நல்லா இன்டராக்ட் பண்ணும். ஐ மீன் ஐ வாண்ட் தட் அந்த சீன். பாதி பேர் அதுவும் இந்த டெலிவிஷனில் ஐ ஸ்டாப்ட் ஆக்டிங் பிகாஸ் இன் டெலிவிஷன் பிகாஸ் ஸோ இரிட்டேட்டிங். எல்லாம் இப்படி தான். What are you saying, really? ஆமாம். என்ன டயலாக்? சரி சொல்லிட்டேன், ப்ராம்ப்ட் பண்ணுங்க. ப்ராம்ப்டா டைலாக் கூட கற்றுக்க மாட்டேன்றாங்க. ஐ கெட் வெரி அனாய்ட். எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் ஐ ஜஸ்ட் கீப் லுக்கிங். அண்ட் ஒரு நாள் விட்டேன், ஒரு விடு சரி இது கூட பண்ண முடியலன்னா, அதுவும் இப்போ புது ட்ரெண்ட் எல்லாமே ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஷூட்டிங் வந்து நான் ரீலுக்கு காசு கொடுக்குறேன்னா, நீ நடிக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன்னா, அந்த ப்ரொடியூசர் கேட்டான்னா மரியாதை நீ பண்ணுவியா? அடி வாங்க போகிறேன் என்கிட்ட ஒரு நாள். அப்ப எல்லாம் ரீல் கிடையாது, நம்ம ரீல் விடுறது தான். ஆனா அப்போ வந்து how much we used to rehearse, ma'am. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் ப்ராம்ப்டிங்கே கிடையாது. And you know சீன் வந்தோடனே used to make us sit, நீங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து நாங்க சீனை படிச்சு யார் யார் என்ன பண்ண போறோம், ஓ மூடு இதுதான், அந்த ப்ரீவியஸ் சீனோட மூடு இது, ஸோ எப்படி கண்டினியூ. இப்பெல்லாம் அவன் ஏன் நடிக்கிறான்னு அவனுக்கே தெரியல.
Really, I've seen a maximum number of actors and I find it ரொம்ப irritating and it annoys me. That's a very valid thing to get annoyed, I guess. So now about your co-stars. Everybody asks about co-stars, no, about your co-actors who are male, but here we have about your lady co-stars. பா எங்க போனாலும் இவர் கூட நடிச்சது சொல்லுங்க சரத்குமார். யோ தேர் ஆர் சோ மெனி டேலண்டட் விமென். தேர் ஆர் இந்த பெண்கள் எல்லாம் எவ்வளோ அழகா அவங்க பாத்திரத்துக்கு எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதனால இது என்ன ஆகிப்போச்சு, இது ஒரு செட் பேட்டர்ன் ஆகிப்போச்சு. எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு படம் காட்டுறோம், நீங்கள் அவரை பற்றி சொல்லுங்கன்னு. சொல்லுங்க, இவரை பற்றி நான் சொன்னா என்ன எடுக்கணும், நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? இவரை பற்றி நான் சொன்னா அதில் ஒரு எனக்கு பிடிக்காத நடிகை ஒருத்தர் காமிச்சாங்க, எனக்கு இந்த ஆளை பிடிக்காத ஏன் காட்டுறீங்கன்னு அதுவும் சொல்லிட்டேன். நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, நம்ம யாரும் பதட்டப்பட தேவையில்லை. உண்மையை தானே பேசணும். இவ்வளோ உண்மை பேசக்கூடாது. யார் சொன்னா? நீ ஏதாவது ரூல் போட்டிருக்கியா? நீ எனக்கு ரூல் போட்டியா? இல்லை, நான் இவ்வளோ உண்மை பேசக்கூடாது. இதில் என்ன எங்க பேங்க் கம்பார்ட்மெண்ட் பண்றியா? சரி சொல்லு. ஓகே, லக்ஷ்மிமா. லக்ஷ்மிமா இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க என்னன்னா, அவங்க ரொம்ப ஒதுங்கி யாருக்கிட்டையும் பழக மாட்டேன்றாங்க. நான் வந்து இப்போதான் சொல்றேன், பட் நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அவங்க வந்து அவங்க என்னை விட அதிகம். ஐயோ, பாயிண்ட் பிளாங்க் இல்லை, கன் எடுத்து அப்படி வச்சு டுங்குன்னு அடிச்சிடுவாங்க. வெரி ஸ்வீட். நோ, கன் வச்சு சுடுவாங்க, பட் வெரி ஸ்வீட். நோ, வாட் அன் ஆக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் சின்ன வயசில் அவங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே ஹவுஸு. ஸோ அவங்க வந்து எனக்கு டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். அவங்க வந்து சின்ன வயசில் என் கூட நிறைய பழகிருக்கேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்து அவங்க வியந்திருக்காங்க. நான் நடிச்சிருக்கேன், நல்ல மெமரபிள் ரோல்ஸ் அவங்களோட பண்ணியிருக்கேன், நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ஷீ இஸ் அ வெரி ரொம்ப டிசிப்ளின் பர்சன், பட் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். நிறைய பேருக்கு அவங்கள வந்து ஐயோ அவங்க படால்னு பேசுகிறாங்க. என்ன சொன்னால் என்ன தப்பில்லையே. நம்ம வந்து பாராட்டு வாங்குற அதே தருணத்தில் யாராவது இல்லை நீங்கள் இதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் தப்பா எடுத்துக்கிறீங்க? தப்பில்லை. கரெக்ட். அதுவும் எங்களுக்கு ஃபேவரட் கோஸ்டார் வந்து சிவகுமார் அண்ணா. நடுவில் மாட்டிப்பார். அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு, அண்ணா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போனால் 2 பசங்க இருக்காங்க, எழுப்பி மாடி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. லக்ஷ்மியில் இப்படி பார்க்க, அப்படி பார்த்தோன்னே லக்ஷ்மி டா அது அங்கே அந்த பக்கம் பாருங்க, அங்கே யாராவது வேறு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் அவர் வந்தானா ஐயோ இந்த 2 பேய்களும் உட்காந்துருக்கு. மனோரமா ஆச்சி வந்து அவங்க வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஷீ இஸ் ஒன் கிரேட் ஆக்டர். அவங்களும் அப்படி தான், அவ்வளோ டிசிப்ளின். அவங்கள வந்து அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நீங்கள் ஒன் திங் நீங்கள் அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியது, ஷூட்டிங் வந்தாங்கன்னா அன்றைக்கி ஏதோ முதல் நாள் ஷூட்டிங் வந்த மாதிரியே இருப்பாங்க. முதல் வாட்டி கேமரா முன்னாடி நின்று, மா இதுமா நீ பண்ணிடுவியா? கண்ணு நான் இங்கே நிற்கிறேன், நீ சொல்ல போகும்போது நான் வந்து பண்ணிக்கிறேன் தம்பி. பட் அவங்க எல்லாருடைய பிஹேவியரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு அவங்க பட் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டு, காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கூடயும் பழகிட்டு, அந்தந்த கதாபாத்திரத்தில் அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ அழகாக நடித்து பேர் வாங்கின ஒரு மாபெரும் நடிகை. லெஜெண்டரி, வெரி லெஜெண்டரி. அவ்வளோ தமிழ்னா என்ன ட்ராவல், யார் யார் கூட நடிச்சிருக்காங்க பா, ஃபேண்டாஸ்டிக். சரி, ஸ்ரீதேவி வந்து இன்னொரு பிரமாதமான நடிகை. பா, சில பேர் இறந்தது வந்து என்னால் இன்ன வரைக்கும் ஏற்றுக்க முடியாத இறப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம், ஒன்று ஸ்ரீதேவி, இன்னொன்று விவேக். என்னால் இன்னும் அது அந்த டேர்ம்ஸே வர முடியல. எனக்கு ஸ்ரீதேவி வந்து என்னால் முடியவே முடியல.
என்னடா இது, நான் ஆடி போயிட்டேன்னா. பாலு சார் அது அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு சொன்னப்போ நான் கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தார். இப்போ கோவிட் டைம் வேறு. ஸோ ஐ டின் கோ ஹாஸ்பிட்டல் போகல. அப்போ நான் ஃபோன் பண்ணி, சார் அவர் நல்லா இருப்பாருன்னு. இல்லை என்னார். ஸ்ரீதேவி வந்து அவங்க நடிகை, ஷீஸ் லைக் அப்படி ஸ்விட்ச் போட்டால் பிரமாதமாக நடிப்பாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பாருங்க, அப்படியே உட்காந்து மம்மி அப்படிங்க அவங்க அம்மாவை. பப்பி, நாங்கள் அவங்கள பப்பி கொஞ்சம் ஒரு ஃபீலிங். ஆனால் ரொம்ப சிரிக்கிறது நான் இருந்தான். நாங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒன்றா. அப்புறம் ஒரு படத்தில் வையார பாமலு வகலமாரி பரத்தலுன்னு ஒரு படம். அதுதான் என்டி ராமராவ் அந்த படத்தோடு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போகிறாரு. என்டி ராமராவுக்கு ஜோடி, அவங்களுக்கு ஜோடி ஸ்ரீதேவி, கிருஷ்ணா அவங்களுடைய ஜோடி நான். எங்களுக்கு ஊட்டியில் பரதநாட்டியம் சாங். நீ என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திட்டே. கஷ்டம். பரதநாட்டியம் ஸ்ரீதேவி எப்படி ஆடும்? அது இவ்வளோ டாலு, கை இவ்வளோ வச்சாலும் அழகாக இருக்குது. நான் அவ்வளோ வச்சா தான் கை தெரியும். சீரியஸா, நான் கை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. அது வேறு இன்னொரு பிரச்சனை, செப்பரேட் ப்ராப்ளம், வெரி பேட் ப்ராப்ளம். நான் ஸ்ரீதேவிட்ட, ஸ்ரீ తెలుగులో கேட்பேன், ఈ చేయి ఎక్కడ పెట్టాలి? ஐயோ இப்படி வச்சுக்கோங்க. இல்லை நான் அங்கே போகும்போது அப்புறம் எங்கே வைக்கிறதுன்னு, அப்படியே இப்படி வைங்க, இந்த முத்ரா இப்படி வைங்கன்னு. அதுக்கு பேர் முத்ராவா? நான் யாரோ பேர் நினச்சேன். இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து when I worked with her, அழகுனா அழகு, இப்படி ஒரு அழகு. ஸோ ஒரு நாள் கமல் சாரும் நானும் ஸ்ரீதேவியும் என்டி ராமராவ் சாரும் பக்கத்து செட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் நினைப்போம் போய் பார்க்கலாம். அது கெஞ்சுது, சார் வராதிங்க சார், போயிடுங்க சார், நான் சிரிப்பேன் சார், நீங்கள் போயிடுங்கன்னு. இல்லை இல்லை நான் இங்கே தான் நிற்பேன்னு அவர் சொல்கிறாரு, யார் கமல் சார். நானும் அங்கே நின்றுட்டுருக்கப்போ வந்து அப்போ சோடா வேணும்னு சொல்லி என்டி ராமராவ் சார் கேட்டார். நீங்கள் சோடா யாராவது குடிச்சு பார்த்துருக்கீங்களா? சோடா எப்படி குடிப்போம்? இப்படி குடித்தா அந்த கேஸ் இருக்கும்ல, ஸோ அது இல் டேக் டைம். ஸோ அது வந்து கல்ப்பாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க முடியும். அவர் அப்படி எடுத்தாருமா, ஒரு ஸ்ட்ரா போட்டாருமா, அப்படின்னாருமா, சோடா முடிஞ்சிடுச்சு. எந்த ஸ்டேட்ல இருந்து அடி வாங்க போறேன்னு தெரியல. இல்லை இல்லை நான் சொல்கிறேன், பிகாஸ் அவர் அப்படி ஒரு கேரக்டர். அப்படி தீஸ்கொண்டி அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். கமல் சார் ஆடி போயிட்டாரு. என்னையா சோடா இப்படி குடிச்சிட்டாரு? எனக்கு ஒரு சோடா கொண்டு வந்தாங்க. கல் படித்தார். அடிச்சொன்ன மூக்கில் இருந்து, காதில் இருந்து, கண்ணில் இருந்தெல்லாம் சோடா வருது. ஐம் டெல்லிங் யூ, யூ ஆர் அமேஸ்ட் வித் ஆல். நீங்கள் சொல்கிறீங்க இவங்களெல்லாம் காட்டி என்ன, இவன் இந்த ஆள் பற்றி சொல்லுங்க, அந்த ஆள் அவனெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ நடிச்சிருக்காங்க, 4 படம் ஓடிருக்கு, தட்ஸ் ஓகே. பட் ஐம் சேயிங் தீஸ் ஆர் ஜெனுவின் லெஜெண்ட்ஸ். ஸ்ரீதேவி இஸ் அ லெஜெண்ட். ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ஆக்டர். ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் மதர். ஸ்ரீ வித்யாமா, ஓ ஃபேண்டாஸ்டிக். கண்ணு, அவங்க கண்ணு தான் நடிப்பு. இப்போ நிறைய பேருக்கு கண்ணு நம்ம குழி தோண்டி தேட வேண்டியதாக இருக்குது. இது தேவையா? நான் ஸ்ரீவித்யா அம்மா பற்றி மட்டும்தான் நான் கேட்டேன். ஆமாம், அதை பற்றி சொல்ல. கரெக்ட். அது உன் கண்ணு இருக்கே டிடி. சரி, ஸ்ரீவித்யா அம்மா அந்த கண் இப்படி இருக்கணும். யா என்ன ஆர்டிஸ்ட் அப்படி பார்த்தாங்கன்னா தளபதியிலலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க அந்த பார்க்குறது, அவங்க ரஜினி சாரை பார்க்குறது, அந்த சன் தெரியாமல் பார்க்குறது ஒரு ஷாட்டும், தெரிஞ்சு பார்க்குற ஒரு ஷாட்டில் அந்த கண்ணு வந்து வால்யூம்ஸ். அதுவும் அவங்களுடைய பழைய படங்கள்லாம் அபூர்வ ராகங்கள் நினைக்கிறேன். என்ன அழகு! ஷீ இஸ் அ பியூட்டி. இப்போல்லாம் நம்ம வந்து சைஸ் 0 இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்போல்லாம் we didn't have those restrictions. எல்லாருமே எப்படி இருக்கிறாங்களோ அந்த அழகை நாங்கள் முழுமையாக ரசித்தோம். இப்போ வந்து எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஹீரோயினை பார்த்து அந்த ஹீரோயின் எனக்கு இவங்க யாருன்னு சில டைம் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒரே ஹேர் ஸ்டைலு, அதே 2 முடி இங்கே விட்டுக்கிறாங்க, அதே
ஐம் சேயிங் Very எல்லாருமே similar. அந்த சிமிலர் லுக்கா இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் The அப்பா face அப்படி இல்லை. also, face எவ்ரிபடி shape. ஹேட் அ டிஸ்டிங்டிவ் கேரக்டர், ஒரு டிஸ்டிங்டிவ் லுக் அபவுட் அவங்க எப்படி அவங்கள கண்டக்ட் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க எப்படி பேசுகிறாங்களோ, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, அது வந்து ரொம்ப பிரமாதம். Sujata amma. யூ நோ ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஐ ஹவ் எவர் லைக்ட். Yeah? எனக்கு அப்போல்லாம் சினிமா எல்லாம் என்னன்னு தெரியாது. Like which film? நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து நாங்கள் இலங்கையில் படிக்கும்போது ஹாஸ்டல்லேருந்து ஒரு நாள் வந்தேன். ஒரு படம் போகலாம், இது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த படம் பேர் அவள் ஒரு தொடர்கதை. Wow, what a film. அந்த படம் பார்த்து மை மதர் ரிலேட்டட் தட் ஃபில்ம் டு ஹர் லைஃப். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அது சிரிச்சுக்கிட்டு அவங்க இவங்களை பற்றி தப்பாக பேசினா கூட அவங்க வந்து அது கடைசி வரைக்கும் இன்னும் எனக்கு என்னமோ சுஜாதா ஷீஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவங்க வந்து பண்ண ரோல்ஸு, அவங்க அந்த அந்த வே ஷி லுக், ஐ விஷ் ஐ கேன் டூ லிட்டில் பிட் லைக் ஹர், பட் வரமாட்டேங்குது. என் கூட நிறைய படம் நடிப்பாங்க. அப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் ஜாலியாக இருப்பேன். அவங்களுக்கு அப்படியே ஸ்கேண்டலாக இருக்கும். ஒரு ஹீரோ ஏதோ சொன்னான்னா டப்புன்னு பதில் சொல்லிட்டேன். அவங்க ஆள ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி ராதிகா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறீங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு. வேண்டாம், அவங்க அழுதுட்டாங்க, எப்படிங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போ ஒன் ஹீரோயின் எஸ்டர் ஹீரோ உங்கள் டைம்லேருந்து எஸ்டர் ஹீரோ ஹீரோயினில் ஒருத்தங்களை பற்றி சாவித்ரி அம்மா என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு நடிகை. ஏன்னா நான் கிழக்கே போக முடியல நடிக்கும்போது எனக்கு நடிப்பு டைரக்டர் வந்து சொல்லி கொடுத்தாரு. கேட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, சிரிக்கூடாது, கேட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக, ஏன்னா ரொம்ப திட்டினா பேக்கை பேக் பண்ணி நான் போயிடுவேன். அதனால் சிரிக்கல நானும் சிரிக்கல. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் தியேட்டர் இருந்தது, கை கொடுத்த தெய்வம் அப்படின்னு ஒரு படம், அது போய் நீ பாரு. அது பார்த்தோன்னே நீங்கள் சாவித்திரம் அந்த படத்தில் வேறு சைஸில் இருப்பாங்க, ஓகே, ஆனால் அதில் ஒரு குழந்தைத்தனமான ஒரு நடிப்பு. நான் பார்த்து அப்படியே ஐ வாஸ் லுக்கிங், வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ஆக்டர். ஐ டென்ட் see her size or whatever, I don't know. அந்த படம் ஒரு என்னைக்கு ஷூட்டிங்கெல்லாம் சீக்கிரம் முடியுதோ அந்த தியேட்டரில் அப்படி உட்காந்து படம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த தியேட்டரில் பூம்புகார்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து விஜயகுமாரி அம்மா வந்து தமிழ் பேசி நடிப்பாங்கப்பா. அந்த மாதிரியெல்லாம் தமிழ் அவங்கெல்லாம் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னையாவது போகிற அளவுக்கு அடுத்தவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு கேட்கவே வேண்டாம், நான் கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சொல்லணுமா? வேண்டாம். நம்ம இதோட இந்த செக்மெண்ட் முடிச்சுக்கலாம், அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ பயங்கரமான ஒரு பர்சனல் கொஸ்டின் மேம். ராகுலை டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ்? ஃபர்ஸ்ட் உதவாங்குவேன், அவனும் உதவாங்குவான். நியாயமா? ராகுலுக்காக நான் பேசுகிறேன், இது வந்து எப்படி நியாயமாகும், எப்படி நீங்கள் ஒதுக்கலாம்? நீ அவனை கேளு. ஃபஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியாது. நீ வந்துமா இந்த பொண்ணு நல்லா இருக்குமா அப்படிக்கா, சரிடா ஓகே அப்படிம்பேன். அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு பொண்ணை காட்டுறான், டேய் இது வேறு யாரோ மாதிரி இருக்கு, இல்லைம்மா அது எனக்கு வேண்டாம்மா, அது வந்து அந்த பொண்ணு போனதுக்கு அவ்வளோ அழுவான் வேற. டே சரி, என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன வாட் வுட் யூ டெல்? இப்போ லவ் பண்ணாதடா அப்படிம்பேன். போரு எப்படி இல்ல போரு ஒரு ஒரு என்ன என் பொண்ணு எனக்கு சொல்லுமா யூர் a cynic அப்படிங்க. அது கல்யாணம் பண்ணும்போது வையோ கெட்டிங் மேரிட். I still remember கல்யாணம் ஏன் இப்போ பண்றேன்னு கேட்டா, நான் அவ பண்றேன் லைக் மேம் ஏன் இப்படி சொல்றீங்க? So I say enjoy your life. Marriage is only an incident in your life. ஓகே, அந்த இன்சிடென்ட்டை எப்படி அழகுபடுத்தணுங்கிறது அடுத்த ஜேர்னி. ஓகே, அதுதான் என் லைஃப்னு ஆக முடியாதுல்ல. மேரேஜ்னால எல்லா பெண்களும் அவங்க கேரக்டரை மாற்றிக்கிறாங்க, அவங்களுக்காக வாழ்கிறாங்க, மாமியாருக்கு பயப்படுறாங்க. Why can't you have an equal relationship? ஏன்? Fair enough. Very fair question. என் பையனை கேளு, நான் ஏன் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு. என்ன சொல்லுவீங்க கடைசியில்? இப்போ பார்த்து பண்ணுடா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அது மட்டும் நீ பார்த்துக்கோ. பிகாஸ் இன் அ ஃபேமிலி ஒரு ஆண் மகன்
கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ரொம்ப சிந்திச்சு செயல்படணும். ஏன்னா ஆண் மகனை வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் வேறு விதமாக பார்க்குறாங்க. ஓகே, தே ஃபீல் அவங்க உலகம்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு தப்பான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஃபேமிலியே போயிடும். சரி, now you're saying marriage is such a, it's one of a beautiful institution அதெல்லாம், but how important or இல்லை டிவோர்ஸுங்கிறது முக்கியமா? See, is it a good thing? ஏன் அது ஒரு கெட்ட வார்த்தையா நீ நினைக்கிறியா? நான் அப்படி நினைக்கல, இல்லைல்ல? அப்படி நினைக்கவே இல்லை. ஆ, I think I don't think you should. It is one of the best decisions. ஒரு தன் அறிவை வைத்துக்கொண்டு தன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியும், இப்படி வாழ முடியும்னு நினைக்கிற பெண்களுக்கு அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. Definitely. ஏன்னா நீ சந்தோஷமாக இல்லைன்னா உன் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, உன் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, உன் கூட இருக்கிற நண்பர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. Your life is important. Correct? Yes. Did I tell that to you? Yes. Your life is important. Are you happy today? Very best decision I've made in my life is that. That's all I want to hear. Yeah. Why you are worried about others? Will they think of us? No. Then fine. I am the best judge. Okay. Who's your style icon? Wow, it's an interesting question because You have a lot of West. Amitabh Bachchan. Like somebody from West, if you have to mention a woman. Woman? Yeah. Meryl Streep. And I think if there's one movie you should remake of hers. And Devil Wears Prada. Yes, that's I why. can be such a bitch. Yes, that's I why. love it. I want you to just you pulled words from my mouth sayingற நீ மாதிரி. சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோ, இங்கே வச்சு செஞ்சிருப்பேன். நான் சத்தியமா சொல்றேன், Devil Wears Prada, ப்ளீஸ் அந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு யாராவது அதோட தமிழாக்கம் பண்ண முடியும்னா ப்ளீஸ் have her do that. Let's manifest that. Manifest. ஏதாவது ஏர்பிளேன்லேருந்து பேசஞ்சர் லிஸ்ட் மேனிஃபெஸ்ட் கொண்டு கொடுக்க போகிறாங்க. But you know, she's an icon. Yeah, she is. Really. I like the way ஒரு கேரக்டருக்கு எப்படி அடாப்ட் ஆகணும்னு அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். மேபி I was also very inspired by her because ஒரு கேரக்டர் அந்த கேரக்டராக இருப்பாங்க. ஆமா. I love her films. Yeah. You're very secular, ma'am. So உங்களோட favorite holy places என்னென்ன? If you can mention 3. Secularனா, I was brought up in a Muslim household. So my best friends are Muslims in school. Okay. நான் ஸ்ரீலங்காவில் படிக்கும்போது அங்கே ஃபவுசி அங்கிள் வீடு, அவங்க தான் எங்களுக்கு காட் ஃபாதர், மை கார்டியன். ஸோ அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ ஐ வாஸ் brought up as a Muslim. அவங்களோட நிறைய இப்போ எல்லாம் ரம்ஜான் மந்த்துங்கிறனால ஐ யூஸ் டு ஃபாஸ்ட் வித் தெம். ப்ரேயர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, குரான் படிக்க சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லா பசங்களோட எல்லாம் ஒரு 10-20 கும்பலாக உட்காந்து எல்லாம் படிக்கன்னு சொன்னால் நாங்கள்லாம் படிப்போம். சி when you are young, நமக்கு வந்து இது என்ன அது என்ன அந்த செப்பரேட் பண்ணி பார்க்குற ஒரு அந்த மனசே இருக்காது இல்லை, அந்த மாதிரி திங்க் பண்ணவே மாட்டோம். ஸோ அதெல்லாம் அப்படி வளர்ந்துட்டேன். அப்புறம் கான்வெண்ட்டில் படிக்க போகும்போது காலையில் சர்ச்சுக்கு போனோம், போய் எல்லா ப்ரேயர்ஸும் ஐ வாஸ் brought up like that and very very close to ஐ லவ். எனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம்னா சர்ச்சில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அப்புறம் யூனோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிலிஜியஸ் அண்ட் ரொம்ப அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் எங்களுடைய ட்ராவல். சி வாட் இஸ் மேரேஜ் அட் தி எண்ட் ஆஃப் த டே, ஹேவிங் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், ஒரு நல்ல பார்ட்னர் இருக்கணும். ஸோ அவரோட சேர்ந்து ஐ என்ஜாய் எந்த கோயிலுக்கு போகலன்னு சொல்லுங்கள், எந்த பூஜை பண்ணலன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணிட்டோம். அஸ்வமேத யாகத்தை தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அது என்ன யாகம்? அதான் குதிரை எல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்துக்கு இப்பெல்லாம் பண்ண. ஸோ do you want to mention உங்க favorite places? அப்படி ஏதாவது ஃபேவரட் வந்து எனக்கு you feel nice, you know, for no reason. நான் வந்து என் வீடு கிட்ட ராஜாநமலைபுரம்ல நான் ஸ்கூல் போகும்போது பஸ் பிடிக்கணும். ஸோ சத்யா ஸ்டுடியோ கிட்ட நான் இறங்கி நான் நடந்து வரணும். அந்த டேர்னிங் இருக்குல்ல, அந்த கார்னரில் ஒரு செயின்ட்டோட ஒரு சின்ன இடம் இருக்குது. நீங்கள் இப்போ போனால் கூட அது இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். such a nice calm place, gives you lot எனர்ஜி. நான் சொல்கிறது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பஸ்ஸில் போகிற காலத்தில் அங்கே வந்து அந்த ஷ்ரைனில் அது இன்னும் இருக்குது. நான் எப்போ அந்த ரோடை க்ராஸ் பண்ண போகும்போது அப்படி இந்த லெஃப்டில் இருக்கும்.
இப்படி திரும்பினா ராஜாமலைபுரம் போகிறோம், இப்படி திரும்பினா நீங்கள் அந்த அந்த இன்டர்செக்ஷனுக்கு போய்டும். இந்த பக்கம் சத்யா ஸ்டுடியோ, ஓகே. ஆந்திர மயில சபா. அந்த இன்டர்செக்ஷனுக்கு அந்த கிராசிங்க்கு முன்னாடி லெஃப்டில் ஒரு சின்ன ஷ்ரைன் இருக்குது. That's your favorite one of I like that. I like Lourdes. நாங்கள் எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபேமிலியே போவோம். Lourdes is one place I want to கம் வித் மீ. one day. நான் ஸ்ரீபிரியா நான் எல்லாம் போயிருக்கோம். ஒரு வாட்டி கண்டிப்பா வரேன் மேம். கண்டிப்பா நம்ம போறோம். ஒன் ஆக்டிங் டிப் இன்னைக்கு இருக்கிற யங் ஆக்ட்ரஸ். அப்புறம் எனக்கு திருப்பதி ரொம்ப பிடிக்கும். ஓகே. திருப்பதி? திருப்பதி போவீங்களா அடிக்கடி? அடிக்கடி போவோம். ஓ. எங்கள் அம்மா வந்து ரொம்ப போவாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, எனக்கு அங்கே போனால் ஒரு மனநிறைவு, ஒரு சந்தோஷம், சம்திங் அபவுட் த எனர்ஜி தேர் இஸ், அந்த எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வரும், ஒரு காம்னஸ் வித்தின் யுவர் செல்ஃப் வரும். ஸோ ஐ லைக் திருப்பதி. ஐ லைக் மூகாம்பிகா கோயில், அடிக்கடி ஐக்கோது. அப்புறம் எங்கள் குலதெய்வம் கோயில், கடவர் வழியில் வந்த குலதெய்வம் கோயில். ஆக்டிங் டிப் ஒரு ஆக்டரா ப்ளீஸ். டோன்ட் ஆக்ட், லிவ். தட்ஸ் அ வெரி ப்ரொஃபவுண்ட் டிப். பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் ஸ்டில் வெரி ப்ரொஃபவுண்ட். அதுவா ஏன் எல்லாரும் அப்புறம் எல்லாருமே உங்களுமே நடிக்க ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? முதல்ல நடிங்க பாஸ். ஒன் அட்வைஸ் ஃப்ரம் கலைஞர் ஐயா அவர்கள், ஆர் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அவருடைய வசனங்கள் பேசி நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க. இந்த வெரி ஃபியூ ஆக்ட்ரஸஸ் டுடே who can say that, you know, mostly say that. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் நீங்கள் நடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து கிடச்சிதா, இல்லைன்னா ஒரு அட்வைஸ் தட் யூ? ஆக்சுவலாக கலைஞர் வந்து சினிமா சார்ந்து சினிமா அவர் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காரு. நான் எல்லாம் அவர்கிட்ட எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க 50 வருஷம் நீங்கள் கொண்டாடுங்க, நீங்கள் பெரிய நடிகை, அதெல்லாம் ஒன்று வேலிடேஷன் வேண்டாம். எனக்கு வேலிடேஷன் கலைஞர் வந்து ஒரு பெரிய பீப்புள் ஹூ அவங்க கலையை தெரிஞ்சவங்க. இப்போ சிவாஜி சார் சுவாதிமுத்தியம் பார்த்து சொன்னார், ராதாண்ண பொண்ணு தான் நல்லா நடிச்சிருக்கு அப்படிப்பாரு. அவர் என்ன ராதாண்ண பொண்ணு தான் கூப்பிடுவார். அதே மாதிரி கலைஞர் வந்து புலிக்கு பிறந்தது பூனே அம்மா அப்படிப்பாரு. அந்த மாதிரி அவர் எனக்கு கலையரசி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் அவர் பட்டம் கொடுத்துருக்காரு. அதில் எனக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய பெருமை. ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். அவர் சித்தியெல்லாம் பார்க்கும்போது தினம் ஃபோன் பண்ணுவார்மா, தினம் எவ்ரிடே. எனக்கு இல்லைன்னா சிவகுமார் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அந்த கதையில் இந்த இடத்துல வந்து அவள் வந்து ரொம்ப நம்ம பண்ணியிருக்கா, அதில் வந்து இன்னும் இப்படி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு வெரி உன்னிப்பாக கவனித்து ரசிகர் அவர். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அட்மிட் ஆல் தீஸ் பீப்புள் ஆர் ஃபேன்ஸ். அது சத்தியமாக சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் அந்த மனசே இல்லைங்க. ஒரு அப்ரிஷியேட் பண்ணி பேசினா கூட நமக்கு தெரியும் இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருதுன்னு. பட் அந்த மாதிரி சின்சியர். இப்போ ஒரு கமல் சார் வந்து பார்த்து சொன்னேன், இன்னும் இது மாதிரி நடிக்கிறதுக்கு இனிமேல் யாராவது பிறந்து தான் வரணும் அப்படின்னு. See, these are things, அது சொல்லக்கூடிய ஒரு மனசு வருது பாருங்கள். இல்லாட்டி ஒரு ரஜினி சார் சொன்னால், ஓ மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் இஸ் ராதிகான்னு சொன்னால் கூட, these are things which I cherish a lot. எஸ்பெஷலி கலைஞர் வந்து சொன்னது ஒரு மிகப்பெரிய பெருமை. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. வாவ், ஐ திங்க் யூ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் சுஹாசினி அவங்கள எதுக்கோ பார்த்தப்போ சுஹாசினி கிட்ட சொன்னாங்க, எனக்கு பிடிச்ச நடிகை வந்து ராதிகா. அது சுஹாசினி என்கிட்ட சொல்லி தான் எனக்கு தெரியும். பட் எஸ், ஐ எம் ஸோ எப்படி சொல்கிறது, ஹாப்பி, கிரேட்ஃபுல். நோ, இட்ஸ் நாட் த ரைட் வேர்ட். I feel so charged up when people இந்த மாதிரி ஸ்டாச்சர் உள்ளவங்க பாராட்டும் போது இட் மேட்டர்ஸ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் தான், அதுக்கப்புறம் தான் எவ்ரிதிங். அந்த மனசு அவங்களுக்கு இருக்கு பாரு. ஐ மிஸ் தட். சிவாஜி சார் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணுவார், என்னடி நல்லா நடிக்கிறதில்ல அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி ஐ மிஸ் ஹிம். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், அந்த பிக்சர் யார் மேம் எடுத்தது? ரவி. எங்களை ஆஸ்தான 80s உள்ள நடிகைங்களுக்கு எல்லாமே ரவி தான். எல்லாருமே இப்படி தான் இருப்போம். பாமரேன நியாய்க்குட்டி மாதிரி பின்னாடி எப்படி பேக்லைட் இருக்கும். ஹி லவ்ஸ் பேக்லைட். ஐ சே ரவி கொஞ்சம் பாமரேன நாய்க்குட்டி மாதிரி இல்லைன்னு. நல்லா இருக்க பாரு. ஓ, ஹீஸ் அ வெரி குட் ஃபோட்டோகிராஃபர். அது மட்டும் இல்லை, ரொம்ப கேண்டிடாக எடுக்கக்கூடியவர், ரொம்ப அழகாக டெப்த்தை கொண்டு வருவார் பிக்சர்ஸில். அவர் மாதிரியெல்லாம் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில் இந்த பெரிய ஆல்பம் போட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் அசத்திடுவார்.
எல்லாருடைய ஃபேவரட் தான் ரவி. Ravi sir is so nice. Now coming to Thai Kilavi. SK Productions. How important it is to have a production house like that supporting a movie like? It does. It's very important. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படங்கள் ரிலீஸ் ஆகுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு கதை அம்சம், இந்த மாதிரி ஒரு டைரக்டரை, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரை ட்ரஸ்ட் பண்ணி எடுத்து கான்ஃபிடென்ட் ஃப்ரம் டே ஒன், அவரை சைன் பண்ண போகும்போது இந்த செய்யுங்கிற படத்துக்கும் சைன் பண்ணியிருக்காரு. SK. ஆமாம். ஸோ ரெக்கக்னைசிங் டேலண்ட், இதெல்லாம் இட்ஸ் ரியலி இட்ஸ் அ குட் ட்ரெண்ட் ஆஃப் வாண்டிங் டு மேக் குட் மூவிஸ். இதில் என்ன ஒரு சிறப்புனா, நான் நேற்று கூட மேடலில் தான் சொன்னேன், எல்லாருமே அந்த படம் நேரணும் அப்படி கோடி கலெக்ட் பண்ணிச்சு, இந்த கோடி கலெக்ட் பண்ணிச்சு, அது கோழி கலெக்ட் பண்ணிச்சு, என்னமோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கோழின்னு சொன்னேன், காதில் விழுந்ததா, அது வேணும். ஓகே, அந்த மாதிரி இல்லை சொல்லுவாங்க. கேட்டுச்சா? பவ்யமாக இரு, நான் சொல்கிற பேச்சு கேட்கணும், சிரிக்கக்கூடாது, பெட்டர். அப்போ நீ அடி வாங்க போகிற, நீ போகிற. சரி, அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்கிற இந்த டைம், இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். படம் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, படம் ஆனால் படத்தை தைரியமாக எக்ஸிபிட்டர்ஸ் கிட்ட காமிச்சு, எக்ஸிபிட்டர்ஸ் வந்து இது பிரமாதம்னு ட்வீட் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் சிவகுமார் முருகேசன், த டைரக்டர். அந்த பையன் பாவம் என்கிட்ட படாத பாடு வந்து அங்கே, நீங்கள் மேடம் பண்ண முடியாது போயா அப்படி இப்படியெல்லாம் நான் பேசி. பட் பட் when he narrated the script, ஃபர்ஸ்ட் சரத் சார் கிட்ட சொல்லி, சரத் சார் என்னை கன்வின்ஸ் பண்ணி, நான் அஃப்கோர்ஸ் நான் கதை கேட்டேன், திருப்பியும் எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னு சொல்லி, அமேசிங். அவனுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த தாட்டை வந்து ஒரு பிசுறு இல்லாமல் ஒரு கதையாக, இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் நிஜமாக ஆச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. இதில் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் தாய் கிழவினா வெறும் ராதிகா பற்றி மட்டும் இல்லை. இது ஒவ்வொரு கதாபாத்திரம் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே, பெண்களாக இருக்கட்டும், அதில் மருமகளாக வருவாங்க, சன்ஸாக வருவாங்க, அதுவும் சன் இன் லா பண்ணவர், சாரி அவங்க பேரெல்லாம் எனக்கு ஃப்ளோவில் வரல. வெரி நைஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி. இது எல்லாருக்கும் ஒரு சக்ஸஸ், எல்லாருக்கும் இந்த பாராட்டே எங்களுக்கு சக்ஸஸ். படம் ஓடினா வி ஆர் ஹாப்பி, கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் சிவகார்த்திகேயன் அண்ட் சுகந்த். ஏன்னா they should make money. Yeah, they should make money. And I think it is a better thing. இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து பெரிய படம் கலெக்ட் பண்ணா it is lovely. Yeah, and இவ்ளோ ஒரு கன்விக்ஷனோட, இவ்ளோ ஒரு நல்ல ஒரு படத்துக்கு கதையை மட்டுமே நம்பி, it's a good message. It's not only for village women, it's for you, it's for her, it's for everybody, including every young man. லாஸ்டா என்ன சரத் சார் ஒன்று கேட்க சொன்னாரு. அவரா? ஆமா, உங்களோட படத்துக்கு அவர் ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வந்து உங்க படத்தை பற்றி ப்ரமோட் பண்ணாரு. அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி நீங்கள் ஏன் ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டு, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ லான்ச்சுக்கே எனக்கு கூப்பிடல. ஓகே ஓகே சார், நோட் பண்ணிக்கோ. ஓகே, ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். அவர் இருக்கார்ல, அவர் இப்போ பார்த்தீங்கல்ல, காலில் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஓடுற மாதிரியே ஓடுவார். அவர் ஏன் சார் நான் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், நான் ரெடி ஆகிட்டு இருப்பேன். அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. ஓகே, அது கொஞ்சம் வெயிட் பண்ண, நீ நான் சொல்ல இல்லை, டிடி அங்கே உட்காந்துட்டு இருக்கு, இரு நான் இதை வரேன் அப்படிம்பாரு. அது மாதிரி. ஓகே, ஐ ஹேட் பீங் லேட். ஓகே, அவர் வந்து அந்த படமோட ஆடியோ லான்ச்சுக்கே எனக்கு கூப்பிடல, நம்பர் 1. இன்னொன்று, நேற்று ஒரு மிகப்பெரிய தவறு, நான் அந்த படத்தை பற்றி நான் பேசலை. ஏன்னா நான் அது வரைக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கடைசியில் நான் பேச போகும்போது எனக்கே அழுக வந்துடுச்சு. ஏன்டா இவ்வளோ லேட்டாக நம்ம பேசுகிறோம். எனக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் பேசணும், அவரே அப்புறம் கலங்கி அப்படி உட்காந்துருக்காரு, ஃபீலிங்கோடு உட்காந்துருந்தார். சரி, நானே ஒரு 20 நிமிஷம் பேசிட்டேன் போல இருக்குது, அப்படி இருந்தோம். ஸோ ஐ நோ ஐ டென்ட் திங்க், பட் ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பேசலை. ஒரே ஃபர்ஸ்ட்டு பாவம் அவங்க 20ஆம் தேதி வர வேண்டியது தள்ளிட்டாங்க. இதோ அந்த படம் பெரிய படம் வரும், இந்த சின்ன படம் வரும்னா இவங்க பயந்துட்டு ஐயோ அதோட நமக்கு தியேட்டர் கிடைக்காதுன்னு சொல்லி
அப்படியே 27க்கு தள்ளினாங்க. பார்த்தா இவங்க அதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த ஆடு கழுத்து வெட்டுறதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கு, அது வந்து நின்றுட்டு வசி மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் பின்னாடியே வந்துட்டோம். அவர் சொல்ல, யோ நாங்கள் தான் தள்ளணும்ல, இப்போ நீங்கள் எதுக்கு? நான் ப்ரொடியூசரா? இல்லை, நான் ப்ரொடியூசர் இல்லை. பட் அவங்களும் இதுக்கு மேலே தள்ளினா அந்த படம் வந்து அத்தனை சிவகார்த்தியன் சொல்கிறார், நாங்களே வந்து என்ன படம் அது, அது அவர் ஆயிடுவாரா அந்த மாதிரி, ஏன்னா தள்ளிடுவா. அதனால அவர் அந்த படம் வந்தாச்சு. பட் ஆக்சுவலி ஐ எம் வெரி ப்ரவுட். ஐ டோன்ட் திங்க் இந்த ஹிஸ்ட்ரி நான் இது வரைக்கும் பார்த்த சினிமாவில், இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு in the main characters releasing on the same day, it's a proud moment. I am so happy I could do it with my that it and the padam வந்து என் கணவர், my friend, my philosopher, whatever you want to call him, he's my pillar of strength. He is the best father and a wonderful human being. You know him, you know how he is. Everything ஆல் பிஃபோர் ஹிம். அதுதான் அவருடைய பாலிசி. எல்லாரும் முக்கியம், அப்புறம் தான் அவர். அண்ட் நான் என்னுடைய தினம் மந்திரம், ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் யுவர்செல்ஃப். So you're very proud. I am really very proud. And I have seen that film before the final cut. ஒரு வாட்டி பார்க்கும்போது நான் பார்த்தேன். It's very different. You know, I think Sharat Kumar is the actor, I mean, barring Kamal sir or whatever, மீதி எல்லாருமே ஒரு ஆக்ஷன், அவங்களுக்குள்ள ஒரு கோட்டு, பட் he's experimented, he's done roles and he's been successful. Yeah. Which is absolutely good. And not only that, Sharat sir வந்து இப்போ இல்லை, எனக்கு அவரை அப்போ அவ்வளோ தெரியாது. நான் அவர் கூட நடிக்கலை. நம்ம அண்ணாச்சிங்கிற படம் கூட நான் நடிக்கலை. அவர் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்தாரு, ஐ திங்க் ஃபிலிம்ஃபேர்லன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு பிடித்த நடிகைகள் யாருன்னா, he said ராதிகா, ரேகா. அப்போ அந்த ப்ரெசென்ட்டில் யார் அவருக்கு புரிச்சுட்டு? You want to find out? No. Let's not call him. Let's not find out. நான் சொல்லணுமா? இல்லை வேண்டாம். சொல்ல வேண்டாமா? வேண்டாம். உலகத்திலேயே, உலக வரலாற்றிலே இப்படி வேண்டாம் ஆன்சர், எனக்கு வேண்டாம்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், எடுத்துட்டு ஓடுற சொல்றேன். இல்ல வேண்டாமா? வேண்டாம், தேவையே இல்ல. இல்ல டிடி, வேண்டாம் மேம், ப்ளீஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.